ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள், எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு 15லிருந்து நம்மளுக்கு மார்கழி 16 வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் மாத ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி பரணி தீபம் வந்துடுது. அனைவரும் தவறாமல் நம்ம வீட்டில் 5 நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும். நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ளே ஏற்றணும். இதை ஏற்றும் பொழுது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் நம்ம சிறப்பான நிலையை அடையலாம். நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலனாலும் அதுவும் சிறப்பாக அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே புண்ணிய பலனை பெற்று கொடுத்துரும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். மறுநாள் நமக்கு 4ஆம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு. அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும். அதனால தான் ஆலயங்களில் முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும். அதே போல் மறுநாள் விஷ்ணு ஆலயங்களில் 5ஆம் தேதி வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம், விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது. நமக்கு 4ஆம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம். என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும். சந்து பொந்து இண்டி இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும். அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்கள்லாம் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நமக்கு டிசம்பர் 16 மார்கழி மாதமும் பிறந்துடும். அன்றையிலேருந்து அந்த மார்கழி 30 பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம். ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நம்மளுக்கு 19ஆம் தேதி டிசம்பர் 19 ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா, அதனால் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு. பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வழிபடுவது இல்லை, நம்மளுக்கு டிவிலேயே ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க. எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க. அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும், நம்மளுடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளெல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆண்டின் நிறைவான மாதம் ரொம்ப அட்டகாசமான மாதம். அசால்ட்டாக கடந்துடும் சிம்மம். இந்த ஒரு வருடத்தில் 11 மாதங்களும் சிம்மத்திற்கு கவனம் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு மாதம் ரொம்ப அருமையான மாதம். எப்பயுமே கிடைக்காத கிரக நகர்வுகள் சஞ்சாரங்கள் அருமையாகவே இருக்குது. ஏன்னா சென்ற மாதங்கள்லாம் அவர் கேது பிடியில் சிக்கி அதே போல் நீசமாகி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து வந்த சிம்மம் நாங்கள்லாம் வாழ்கிறதா, அஷ்டம சனி இருக்கிறதா வேண்டாவா, உயிர் மட்டும் தான் மிஞ்சுது, இப்படிலாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக 5 என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணத்தில் போகிறார். கூடவே பாக்கியாதிபதியும் இணைகிறார். 1, 5, 9 இந்த திரிகோணாதிபதிகளின் ஒரு தொடர்பு உங்களுக்கு மிகப்பெரிய சொல்வாக்கு, செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதையெல்லாம் கொடுக்க போகுது. உங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த நிலை. உங்கள் புண்ணியம், உங்கள் முன்னோர் புண்ணியம், நீங்கள் வழிபட்ட புண்ணியம், எப்பயோ செய்த புண்ணியம், அது கொஞ்சமாக இருந்தால் கூட இப்போ அதிகமாக உங்களுக்கு செயல்படக்கூடிய அருமையான வாய்ப்பு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு அற்புதங்கள், அபாரங்கள், அட்டகாசங்கள். இந்த மாதம் இருக்கக்கூடிய 30 நாட்களும் நவநவமாய் பலன்கள் நற்பலன்களாய் நடக்கக்கூடிய பெருமை சிம்மத்திற்குன்னு சொல்லலாம். சிம்மம் கர்ஜிக்கும், கம்பீரம், அழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் சிம்மம் அழகாய் கடந்து வரும்னு சொல்லலாம். அரசாங்கத்துறையில் இருப்பவங்க, அரசியல் ஃபீல்டு, ஒரு தலைமை பதவி ஏற்பவங்க, ஒரு மருத்துவத்துறை, நீதித்துறை, நிதித்துறை, அதே போல் ரியல் எஸ்டேட்டு, இப்போ இராணுவத்திலேருந்து நம்மளுக்கு போலீஸ் துறையிலேருந்து
யார் யாரெல்லாம் உயர் பதவியில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் விருதுகள் இதெல்லாம் கொடுக்கப்படுறது, பெரியவர்களுடைய ஆசி இதெல்லாம் கிடைக்கப்பெறுவது, ஒரு இரும்புக்கரம் உங்களை அரவணைத்துக் கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளுடைய இருந்த அந்த பிரச்சனைகள் சூழல்கள் இக்கட்டான தருணங்கள் இதெல்லாமே நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஏன்னா சனியும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. குடும்பஸ்தானத்தையே பார்க்குறதுனாலையும் இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளை இன்னல்களை கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை போக்குவதற்கு இந்த 5ல் இருக்கக்கூடிய கிரகம் உங்களை காப்பாற்ற போகுதுன்னலாம். ஒருத்தர் இருந்து உங்களை அடித்தா 10 பேர் உங்களை அரவணைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? சனி 8லிருந்து அவருடைய ஏவுகணைகளை தொடுத்து கொண்டிருந்தாலும் குரு அதை தாங்கி பிடிக்கும் ஒரு சக்தியை தந்து கொண்டிருந்தாலும் 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கர்மாவை நீக்கி உங்களுக்கு பலனை கொடுக்கறதுக்கு முற்படுவதில் ரொம்ப தீவிரம் காட்டு கொண்டிருக்கும். இவ்வேளையில் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். தைரியமாக முன்னுக்கு வாங்க. ஏன்னா அஷ்டம சனின்னு அஞ்சாதீங்க. அடுத்து வரக்கூடிய கிரக நகர்வும் குருவுடைய பார்வையில் வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் போட்ட முயற்சிகள் தோல்வினா எண்ணி மனம் கலங்கி சோர்ந்து விடாதீர்கள். முயற்சி முன்னேற்றம் அளிக்கும். பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், உங்களுடைய வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது, பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மனவலி வேதனைகள் தீர்வது, பிரச்சனைகள் நீங்குவது, நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, குலதெய்வ வழிபாடு போவது, குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு வந்த பிறகு உங்கள் குடும்பத்தில் நல் மாற்றங்கள் ஏற்படுவது. ஏன்னா இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே முடியாது. எந்த சாமியை வேண்டுமானாலும் கும்பிட்டுட்டு வரலாம். சாமியெல்லாம் நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி. ஆனால் கொடுக்கறது யார் கொடுக்கணும்? வார்டும் கவுன்சிலர் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த வார்டு கவுன்சிலர்லாம் நம்ம குலதெய்வம் தான். நம்மளுக்கு உடனே கொடுக்கும். அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறவங்களாம் நம்ம குலதெய்வம் தான். அப்படி அந்த குலதெய்வ வழிபாடு இப்போ செய்யக்கூடிய சிம்மம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரிய வழிபாடு செஞ்சிங்கனாலே போதும். உங்களுக்கு ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்று தரப்போகிறார். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் மரியாதை கௌரவம் அங்கீகாரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது, அது எந்த துறையாக இருந்தாலும் போதிக்கத்துறை கற்பிக்கும் துறையில் இருக்கிறவர்களுக்கு மாணவர்களுக்கு அருமைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் படிக்காதவங்க கூட போர்டு எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேட் ஃபஸ்ட் வரக்கூடிய அருமையான வாய்ப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு எல்லாருமே உதவி புரிவாங்க. எல்லாரும் கேட்டு பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக இருந்து நீட்லேருந்து ஜேஇலேருந்து நாட்டாலேருந்து அனைத்தும் வாங்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. உங்களால் உங்கள் இல்லத்துக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்திற்கும் ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் அது கூட ரொம்ப பிரச்சனை பண்ணல. சனியுடைய தாக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நல்ல மருத்துவர் டாக்டர் உங்களை நீங்களே புனரமைச்சிப்பீங்க. இவ்வளோதான் பிரச்சனை, இதுதான் சூழல், இதிலிருந்து நம்ம வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாதையில் கடக்கக்கூடிய ஒரு தெளிவை குருவுடைய பார்வை கொடுத்துரும். சூரியன் அதற்கான ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு போகக்கூடிய இதை செவ்வாயும் கொடுத்து சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு உத்வேகத்தையும் ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற தருணத்தை இந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 5லிருந்து உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் மனத்தெளிவோடு உள்ளம் தெளிவாக இருந்தால் நம்மளுக்கு சிந்தனை தெளிவாக இருக்கும். சிந்தனை தெளிவாக இருந்தால் சிறப்பாக திட்டமிடுவோம். சிறப்பாக திட்டமிட்டால் சிறப்பான செயல்பாடு இருக்கும். வெற்றி உறுதி என்று சொல்வது. இந்த மாதம் நிறைய கஷ்டம் துன்பம் துயரம் குழப்பம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போனாலும் அதையெல்லாம் அறுத்து கலைந்தெறிந்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகம் லக்னாதிபதிக்கு குருவனுடைய பார்வை ரொம்ப கொடுத்து அதற்கான தைரியத்தையும் போராடக்கூடிய உத்வேகத்தையும் பாக்கியாதிபதியான செவ்வாய் கொடுத்து கொண்டிருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய ஸ்கில்லு உங்கள் நாலேஜு உங்களுடைய ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் ஒன்று திறந்து இறைவனுடைய பெருங்கருணையாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஒரு 9 தீபங்கள் ஏற்றி சிவாலயங்களில் வழிபடும் பொழுது அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஓம் நம சிவாய, அதே போல் ஓம் சரவண பவ ஷட்கோண தீபம் ஏற்றுங்க. கார்த்திகை தீபம் ஷட்கோண தீபம் ஏற்றி ஓம் சரவண பவன் இருக்கு இல்லையா, அதை எழுதி 7 நெய் தீபங்கள் உள்ள ஓம்ன்றதுலேயும் நெய் தீபம் ஏற்றணும். ஏற்றி ஒரு அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச பச்சரிசி வெல்லம் மிளகு சீரகம் உப்பு வாங்கி கொடுக்கும் பொழுது சிம்மம் காணக்கூடிய பலன்கள். இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்தும் நீங்கி, கிரகதோஷமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் இன்னும் அந்த சனியுடைய தாக்கமும் குறைந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை பெற்று தருவதற்கு
இந்த அன்னதானமும் ஒளி வழிபாடும் உங்களை வந்து ஒரு உயர்வான இடத்தில் வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்ம ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.